17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவிலிருந்து கல்லீரல் ரத்தத்தை உற்பத்தி செய்யுது. அந்த ரத்தத்தை நம்மளுடைய உடல் உட்கொள்ளுதுன்ற கேலனிக் தியரியை தான் மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டு வந்தது. ஆனால் 1628ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்வின்ற ஒரு இங்கிலீஷ் ஃபிசிசியன் அனடாமிக்கல் எக்ஸசைஸ் ஆன் தி மோஷன் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் இன் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டு கேலனிக் தியரியை முறியடிச்சாங்க. அதாவது வில்லியம் ஹார்வி பிளட் சர்க்குலேஷனை கண்டறிஞ்சாங்க. நம்மளுடைய இதயமானது பம்பு மாதிரி செயல்படுது. நம்மளுடைய இதயம் தான் நம்மளுடைய ரத்தம் வந்து உடலில் சர்க்குலேட் ஆகுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத வில்லியம் ஹார்வி கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் ரத்தத்தை உற்பத்தி செய்யலை அப்படின்றதையும் வில்லியம் ஹார்வி கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் குறித்த சரியான புரிதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா தான் பிளட் ப்ரெஷர் மாதிரியான பிளட் கண்டிஷன்ஸுக்குண்டான சரியான புரிதல் ஏற்பட்டு அதுக்குண்டான சரியான சிகிச்சைகளானது வழங்கப்பட்டு வருது. இதனாலேயே வில்லியம் ஹார்வியினுடைய இந்த டிஸ்கவரி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் அப்படின்றது மருத்துவ வரலாற்றில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு புரட்சி. இதுக்கப்புறமா லிகேச்சர்ஸ் ஆனது இதே 17ஆம் நூற்றாண்டில் தான் பரவலாக வந்து சர்ஜரியின் போது பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிருந்தது. அதாவது லிகேச்சர்ஸ் அப்படின்றது ஒரு இது வந்து சர்ஜரியின் போது அதிகமாக அறுவை சிகிச்சையின் போது ரத்தம் வெளியேறதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடியது. இதை 16ஆம் நூற்றாண்டிலேயே எம்வாஸ் பேரா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பார்பர் சர்ஜன் வந்து சர்ஜரியில் பயன்படுத்தினாங்க. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் தான் அது வந்து பரவலாக பயன்பாட்டிற்கு வந்தது. இதுக்கப்புறமா தாமஸ் வில்லிஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஃபிசிசியன் அவர் வந்து இந்த பிரெயினுடைய நம்மளுடைய மூளையினுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் பற்றி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணி நம்மளுடைய மூளையினுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்த நிறைய விஷயங்களை அவர் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கும் நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அவர் நிறைய விஷயங்களை தெரிவித்தாங்க. ஸோ பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் இது பற்றிலாம் தாமஸ் வில்லிஸ் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிவித்த பிறகு தான் இந்த பிரெயினுக்கும் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள லிங்க் எல்லாமே வந்து தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் சைக்காட்ரி மனநல மருத்துவத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான முன்னேற்றத்துக்கும் தாமஸ் வில்லிஸோடைய இந்த பிரெயினோடைய ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் குறித்து ரிசர்ச் பண்ண இந்த ஒரு முக்கியமான ரிசர்ச் தான் காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னா அது 1660ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ராயல் சொசைட்டி. அதாவது 1660ஆம் ஆண்டு நவம்பர் 28 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் ராயல் சொசைட்டி ஆனது நிறுவப்பட்டது. இந்த ராயல் சொசைட்டி நிறுவப்பட்டது மெடிக்கல் நாலேஜ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கும் எம்பீரியல் ரிசர்ச் வந்து ப்ரொமோட் ஆகுறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஏன்னா ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து மெடிக்கல் அதே மாதிரி அதாவது மெடிசன் அதுக்கப்புறம் சயின்ஸ் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் நிறைய அங்கீகாரங்களை ராயல் சொசைட்டி மூலமாக பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே ஊக்கமடைந்து நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. மேலும் 1665ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து பிலோசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல் நிறுவப்பட்டது. இது நிறுவப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்சை வந்து அந்த பிலோசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்தது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ராயல் சொசைட்டியினுடைய பிலோசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆனது காரணமாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் இதே 1665ஆம் ஆண்டு தான் ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமத் அவர் வந்து மைக்ரோகிராஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து மைக்ரோஸ்கோப் சம்பந்தமாக வந்து வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே கூட குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்திலேயே ஜக்காரியஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு நபரும் ஒரு டச்சு ஸ்பெக்டிக்கல் மேக்கர் அதேமாதிரி அவருடைய அப்பாவான ஹான்ஸ் ஜான்சன் அவங்க ரெண்டு பேருமே மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அதை வந்து பெரும்பாலும் வந்து பெரிய ப்ராக்டிக்கலாக வந்து நடைமுறைப்படுத்தி அதை வந்து மனித பயன்பாட்டுக்கு குறிப்பாக வந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து அதை சரியாக வந்து பயன்படுத்தலை. ஆனால் 1670களில் தான் ஆண்டனி வேன் லேவன்ஹூக் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு டச்சு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அதாவது நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு அறியப்படக்கூடியவர். ஸோ அந்த ஆண்டனி வேன் லேவன்ஹூக் தான்
மைக்ரோஸ்கோப்பை ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 200 மடங்குக்கு மேலே, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும்போது 200 மடங்குக்கும் மேலே அந்த சின்ன விஷயம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து தெரியும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிக்கலான ஒரு மைக்ரோஸ்கோப்பை ஆண்டனி வேன் லேவன்ஹூக் தான் 1670களில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான மருத்துவ வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு மைல்கல்லாக இருந்தது. ஏன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பை ஆண்டனி வேன் லேவன்ஹூக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதையும் ஆண்டனி வேன் லேவன்ஹூக்கே வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஆண்டனி வேன் லேவன்ஹூக் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் பயன்படுத்தி பாக்டீரியா இருக்குது, அதே மாதிரி புரோட்டோசோவா இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெர்ம் தியரி அப்படின்ற கிருமி கோட்பாடு உருவாக்குறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா இன்னும் சில முக்கியமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டது. அதில் மிக முக்கியமானது 1676ஆம் ஆண்டு வெளிவந்த அப்சர்வேஷன்ஸ் மெடிக்கை அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் வெளிவந்த ஒரு புக்கு. இது வந்து இங்கிலீஷில் மெடிக்கல் அப்சர்வேஷன்ஸ். இது 1676ஆம் ஆண்டு தாமஸ் சிடன்ஹாம் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் வந்து வெளியிட்டாங்க. அவர் இதை வெளியிட்ட உடனே இது ரொம்ப ப்ராப்பராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ புத்தகமாக அமைஞ்சது. எந்த அளவுக்கு அப்படின்னா அதில் அவர் வந்து கவுட், அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் ஃபீவர், அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை இது மாதிரியான நோய்கள் பற்றின கிளியரான கிளாசிஃபிகேஷன் அவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனையும் இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக இந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை அதுக்குண்டான அறிகுறிகள் என்ன, அது ஏற்பட்டால் என்ன பண்ணணும், அது மாதிரியான நிறைய டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ஸை தாமஸ் சிடன்ஹாம் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த கேலனிக் தியரியிலிருந்து இன்னும் சில விஷயங்கள் தான் வந்து பயன்பாட்டில் இருந்து வந்தது. குறிப்பாக வந்து நம்மளுடைய உடலில் வந்து 4 ஹியூமர்ஸ் இருக்குது, பிளட், அதுக்கப்புறம் ஃப்ளம், அதே மாதிரி எல்லோ பைல், பிளாக் பைல் அப்படின்னு. இது வந்து சமநிலை இழக்கும்போது நமக்கு நோய்கள் ஏற்படுது அப்படின்ற நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டாலே போதும், நோய் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய உடல்ல இருந்து வேணும்னே வந்து ரத்தத்தை வந்து வெளியேற்றுறது, அதுக்கப்புறமா வந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி வேர்வையை வர வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து சிகிச்சையாக இருக்கணும் அப்படின்னுலாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் தாமஸ் சிடன்ஹாம் தான் இதெல்லாம் கிடையாது, இப்படி பண்றதுக்கு பதிலாக ஒரு சிம்டம் இருக்குன்னா அந்த சிம்டமுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். பேஷண்ட்ஸ் ஒரு நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அந்த நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்படணும் அப்படின்றத தாமஸ் சிடன்ஹாம் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேரியாவுக்கு குவானைனை வந்து பயன்படுத்தலாம் மருந்தா அப்படின்றதையும் தாமஸ் சிடன்ஹாம் வந்து வலியுறுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் தாமஸ் சிடன்ஹாம் தான் வந்து ஃப்ரெஷ் ஏர், அதாவது ரொம்ப சுத்தமான காற்று, அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை, அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சி, இது மூன்றுமே வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தாமஸ் சிடன்ஹாம் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் 1670களுக்கு பிறகு தாமஸ் சிடன்ஹாம் வந்து சொன்ன விஷயங்கள். இதுக்கப்புறமும் இதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் மருத்துவம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக வந்து அமைஞ்சது. ஸோ இதெல்லாம் தான் வந்து 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள். ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டனி வேன் லேவன்ஹூக் அவர் வந்து மைக்ரோஸ்கோப்பை வந்து எப்படி கண்டறிஞ்சாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆண்டனி வேன் லேவன்ஹூக் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, அவர் எப்படி வாழ்ந்தாங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் ஆண்டனி வேன் லேவன்ஹூக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆண்டனி வேன் லேவன்ஹூக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக ஆண்டனி வேன் லேவன்ஹூக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.